ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மோர் குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் பச்சரிசி, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். 6 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அடுத்து 200 ml தயிர் எடுத்திருக்கேன். தேவையான உப்பு எடுத்திருக்கேன். தேவையான எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிப்புக்கு எடுத்திருக்கேன். சவுச்சவு எடுத்திருக்கேன். நான் ஒரு அரை சவுச்சவு தான் எடுத்திருக்கேன். நான் 2 பேருக்கு தான் செய்ய போகிறேன், அதனால் கம்மியாக எடுத்துக்கிறேன். ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பருப்பு, தேங்காய், பச்சை மிளகா, சீரகம்லாம் அரைச்சி எடுத்துக்கணும். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு காய் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்க போகிறோம். காய் வேகணும். அடுத்து காய்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு கடைசியாக தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது காய் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ காய் வெந்துருச்சு. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதனோட சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். கொதித்த பிறகு நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். நான் தயிர் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து ஒரு 10 செகண்ட் அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்ச தயிரையும் நம்ம அது கூட சேர்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சவுச்சவுக்கு பதிலாக வெண்டைக்காய், வெண்பூசணி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ தயிர் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். கடைசியாக கொத்தமல்லியும் பெருங்காயத்தூளும் சேர்த்து நம்ம இறக்கிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.